பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் நம்ம எத்தனை பாவம் செஞ்சிருக்கோம் நமக்கே தெரியாது. எத்தனை பொய் பேசியிருக்கிறோம், எத்தனை கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறோம், எத்தனை சண்டை போட்டிருக்கோம் நமக்கு தெரியாது. எத்தனையோ பேர்ட்ட நம்ம பகைகளை வச்சிருந்துருக்கிறோம் நமக்கு தெரியாது. கணக்கில்லாத பாவங்கள் உண்டு இல்லையா? அப்ப இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை உண்டு. ஆனால் இந்த பாவத்துக்குரிய தண்டனையை ஒரு மனிதன் நிச்சயமாய் பெற வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததினாலே ஒரு மனிதனுடைய பாவத்தையும் பாவத்தினாலே வருகிற சாபத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது மட்டும் இல்லை, அவர் நமக்காக சிலுவையை சுமந்தார். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் நம்பி, இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நீர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவை சுமந்தீர் என்று ஒரு மனிதன் நம்பும் பொழுது, ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த மனிதன் செய்த பாவத்திற்குரிய தண்டனையை அந்த மனிதன் சுமக்க வேண்டிய அவசியம்